டெல்லி எடுத்த ரகசிய சர்வே. திமுகவை வீழ்த்த மெகா ரூட் மேப்புடன் வந்து இறங்கிய அமித்ஷா. கூட்டணி கட்சிகளுக்கு கைமாறிய ரகசிய ஃபைல். மு.க. ஸ்டாலின் பதட்டத்தின் பின்னணி வெளியானது. வணக்கம் நண்பர்களே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் வந்திறங்கியதை அடுத்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பதட்டமடைந்துள்ளன. குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தபோதும் பாஜகவினால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்று அவர்கள் சொன்னாலும் கூட இந்த முறை பாஜக திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைத்து களத்தில் இறங்குவதால் திமுகவுக்கு கடும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை அதிரடியாக தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியவர். அதனால்தான் கடந்த தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் இப்போது அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே புள்ளியை நோக்கி அதிமுகவும் பாஜகவும் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பாமக, தேமுதிக குறிப்பிட்ட மேலும் பல கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் அமித்ஷா. இப்படி திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க டெல்லியில் இருந்து வரும்போது அவர் ஒரு ரூட் மேப்புடன் வந்து இறங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி கடந்த தேர்தல்களில் அதிமுக, பாஜக கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைத்ததோ அந்தந்த தொகுதிகளில் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என திட்டமிட்டுள்ளார்கள். இதன் காரணமாகவே மத்திய உளவுத்துறை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிலவரம் குறித்து கொடுத்துள்ள ஒரு சர்வே குறித்த ஃபைலையும் கையில் வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து வருகிறார் அமித்ஷா. குறிப்பாக இந்த முறை அமித்ஷா மதுரை வந்திருப்பதன் பின்னணியில் பல முக்கிய காரணங்கள் உள்ளதாம். அதாவது தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தற்போதைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தேவர் வகுப்பைச் சேர்ந்தவர். அதன் காரணமாகவே அங்குள்ள ஒட்டுமொத்த முக்குளத்தோர் வாக்குகளையும் பாஜக பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற ஒரு அரசியலும் இதில் உள்ளதாம். அதனால்தான் மதுரை பகுதிகளில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் மட்டுமின்றி ஜாதி சங்க தலைவர்களிடத்திலும் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இப்படி தமிழகத்தில் உள்ள திமுக, அதிமுக கட்சிகளின் அதே பாணி அரசியலை அமித்ஷாவும் கையில் எடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அமித்ஷா இன்னொரு புதிய கணக்கும் போட்டுள்ளாராம். அது என்னவென்றால், கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் 19 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதோடு ஒரு எம்பி தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில் 19 எம்பி தொகுதிகள், 114 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெறுகிறது. இந்த 114 தொகுதிகளில் பாஜக தீவிரமாக களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கும் அமித்ஷா, ஒரு எம்பி தொகுதியில் குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதிகளிலாவது பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார். அந்த கணக்கில் பார்த்தால் தமிழ்நாட்டில் 38 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியையாவது பாஜக கைப்பற்றியாக வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் தற்போதைய அஜெண்டாவாக உள்ளதாம். அது இரண்டையும் மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தால் 76 தொகுதிகளை டெல்லி பாஜக தமிழ்நாட்டில் குறிவைக்கிறது. அதன் காரணமாக இப்போதிலிருந்தே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 76 தொகுதிகள் வேண்டும் என்று அதிமுகவுடன் கூற தொடங்கி இருக்கிறார்கள். முக்கியமாக மேற்கு மண்டலம், தென் மண்டலங்களில் பாஜகவுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி இருப்பதால் அங்கெல்லாம் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம். பாஜகவுக்கு செல்வாக்கு உள்ள பகுதிகளில் தட்டி தூக்கி விடுவது என்றும் அதிமுகவிடம் தெரிவித்துள்ள அமித்ஷா, எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளையும் அதிமுக கேட்கக்கூடாது, அதே போன்று அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நாங்களும் கேட்க மாட்டோம். இப்படி 2 பேருமே விட்டுக் கொடுத்து தொகுதி பங்கீடு நடத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியுள்ளாராம் அமித்ஷா. அந்த வகையில் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 60 தொகுதி, அதிகபட்சம் 80 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. மதுரையை பாஜக டார்கெட் செய்வது ஏன்? 10 மாதங்களில் நடக்கப் போகும் அதிரடி திருப்பம். தமிழகத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்வி கற்றுக் கொடுத்த பாடத்துடன் தற்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய வியூகத்துடன் வந்திருக்கிறார் அமித்ஷா. அதனால் இந்த முறை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மண்ணை கவ்வப்போவது உறுதி என்று பாஜகவினர் உரக்க குரல் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்கள் கனவு நனவாகாது என்று திமுகவினர் வெளியிட்டு வரும் பதிவுக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன தமிழ்நாட்டை கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே அவர் அரசியலுக்கு வருவதிலிருந்து இறக்கும் வரை அவரே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அப்போதெல்லாம் கருணாநிதி தோல்வி என்கிற அதல பாதாளத்தில் விழுந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கருணாநிதியின் மகனான மு.க. ஸ்டாலின் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி இல்லை என்பதனால்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இனிமேல் மு.க. ஸ்டாலினின் பாட்ஷா பலிக்கப் போவதில்லை. அவருக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் தற்போது அமித்ஷா பக்கா பிளானுடன் டெல்லியிலிருந்து வந்து இறங்கியிருக்கிறார். இன்னும் 10 மாதங்கள் தான் உள்ளன.
தேர்தலுக்கு அப்போது தெரியும் தமிழ்நாட்டை யார் ஆளப்போகிறார்கள் என்று அமித்ஷாவின் வருகையை விமர்சித்து வரும் திமுகவினருக்கு பாஜகவினரும் சோசியல் மீடியாவில் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதோடு வருகிற ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கப் போகிறது. இப்படி ஒரு செய்தி வெளியானதுமே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கொந்தளித்து வருகிறார்கள். இந்த முருகர் பக்தர் மாநாடு மூலம் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று கதறுகிறார்கள். இந்த நிலையில் அமித்ஷாவின் மதுரை விசிட் குறித்து தற்போது பாஜக வட்டாரங்களில் ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் மதுரையில் போட்டியிட்ட பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டே 2வது இடம் பிடித்தார். அதுவும் மதுரையில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியது டெல்லி மேலிடத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அதோடு கோவையில் போட்டியிட்ட அண்ணாமலை உள்ளிட்ட பல பாஜகவினர் 2வது இடம் பிடித்த போதும் மதுரை போன்ற இடங்களில் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு வாக்கு வங்கியே பெரிதாக இல்லாமல் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மதுரை பகுதியில் 2வது இடம் பிடித்தது. பாஜக தமிழகம் முழுவதும் வளர்ந்து வருவதை டெல்லிக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் சென்னைக்கு வந்துவிட்டு சென்ற அமித்ஷா இந்த முறை நேரடியாக மதுரையிலிருந்து வந்து இறங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி பாஜக கூட்டணியில் OPS, டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவரும் இணைந்துள்ளார்கள். அதனால் அவர்களின் முக்குளத்தோர் வாக்குகளை டார்கெட்டாக வைத்து அமித்ஷாவின் இந்த தேர்தல் வியூகம் அமைந்துள்ளதாம். அதோடு தற்போதைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த சமூகத்துக்கு மக்களும் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு புதிய வியூகத்துடன் மதுரையில் களமிறங்கி தற்போது அதிரடியான ஆலோசனை நடத்தியுள்ளார் அமித்ஷா. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம், கன்னியாகுமரி போன்ற பகுதியில் மட்டும்தான் செல்வாக்குள்ளது என்று கடந்த காலங்களில் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுக்க பாஜக வளர்ந்துள்ளது. அந்த வகையில் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் வரவே விட மாட்டோம், டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது, இந்த தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று பேனர் வைத்துள்ள திமுகவின் முகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கரி பூச வேண்டும் என்பதற்காகவே அமித்ஷா மாஸ்டர் பிளான் போட்டு வருகிறார். அதன் காரணமாகவே நேற்று அவர் வந்ததிலிருந்து திமுகவினர் பதறிக்கொண்டு திரிகிறார்கள். குறிப்பாக பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு அவர்களை திசை திருப்பும் முயற்சியிலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு அமித்ஷாவின் வருகை MK ஸ்டாலினுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் போடும் கணக்கு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனக்கு பெரிதாக ஆதாயம் இல்லாமல் எந்த கூட்டணிகளும் இணைய மாட்டார். அதன் காரணமாகவே இப்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியா இல்லை திமுக கூட்டணியா என்பது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் இழுத்தடித்து வருகிறார். இந்த நேரத்தில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், எனக்கு வயதாகிவிட்டதாக சிலர் கிசுகிறார்கள். என்னை பொறுத்தவரை அரசியலுக்கு வயதே கிடையாது. கருணாநிதி 94 வயது வரை சக்கர நாற்காலியில் இருந்தபடி முதலமைச்சராக இருந்தவர். மலேசியாவில் மகாவீர் என்பவர் பிரதமராக இருக்கிறார். அவருக்கு தற்போது வயது 92. அதனால் வயதை நினைத்து நான் ஒருபோதும் குழம்பிக் கொள்வதில்லை என்று கூறும் டாக்டர் ராமதாஸ், எனக்கு பிரதமர் மோடியை ரொம்ப பிடிக்கும், மிக நெருங்கிய நண்பர். அதே போல் அமித்ஷாவும் அவரும் இந்தியாவை முதலிடத்திற்கு கொண்டு செல்ல கடுமையாக முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேலும் இன்றைய பரபரப்பான அரசியலில் நானும் போட்டி போட்டு அரசியல் செய்ய ஆசைப்படுகிறேன். 82 வயதாகிவிட்டது என்று அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள ஒருபோதும் நான் நினைத்ததில்லை. அதோடு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இடையப் போகிறது என்று பலரும் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அது குறித்து இன்னும் நான் முடிவெடுக்கவில்லை. ஒரு 3 மாதத்தில் முடிவெடுத்து அறிவித்து விடுவேன் என்று கூறியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அவர் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதை அடுத்து ஒருவேளை இன்னும் இவர் எதிர்பார்த்த பேரம் படியவில்லை போலும். அதனால்தான் மாறி மாறி 2 கூட்டணி கட்சியினரிடமும் பேச்சுவார்த்தையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர் இக்கு வச்சு பேசுவதிலேயே அது நன்றாக தெரிகிறது என்று பலரும் சோசியல் மீடியாவில் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள்.